சிவபெருமானுக்கு 8 விரதங்களில் சோமவார விரதமும் ஒன்று. கார்த்திகை மாசத்துல வர இந்த சோமவார விரதம் இருந்தா பலன்கள் பல்மடங்கு இருக்கு. நோய்கள் தீரும், ஆரோக்கியம் பெருகும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், செல்வம் மற்றும் நல்வாழ்வு தரும். இழந்ததை நம்ம பெறலாம். அதாவது சங்காபிஷேக தரிசனம் செய்தா வாழ்க்கையில நம்ம இழந்ததை பெறலாம். கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதியான கடன் இல்லாத வாழ்வும் அமையும். நற்கதியும் மோட்சமும் கிடைக்கும். திருமணம் மற்றும் குழந்தை பேரு உண்டாகும். கார்த்திகை சோமவாரம் என்பது விதிக்கப்பட்ட தலைவிதியும் மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த விரதம் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமானு அக்னி பழம்பாக தான் காட்சியளிப்பார் என்பது ஐதீகம். எனவே அவரை குளிர்வித்து சாந்தப்படுத்ததான் கார்த்திகை சோமவாரத்துல சிவாலயங்களில சங்காபிஷேகம் விமர்சையா நடைபெறும். சில கோயில்களில 108 மற்றும் 1008 சங்காபிஷேகங்களும் நடைபெறும். அப்படிப்பட்ட சங்காபிஷேகத்தை தரிசிப்பது சகல பாவங்களையும் போக்கும். அதனால கார்த்திகை சோமவார விரதத்தை எல்லாரும் கடைப்பிடிங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்குன்னா ஓம் நம சிவாயா என்று கமெண்ட் செய்யுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.